ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பித்தேன். சரி மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு தலையில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு ஓகே அதனாலும் தலை குளிச்சுட்டு வந்த மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா எவ்வளோ அடிங்க ஒரு 7:30 சனிலும் கிரிஞ்சு மேலே கிரிஞ்சாக நடந்துகிட்ருக்கு. ஒன்றும் இல்லை, சரி குளிக்கலாம் அப்படின்னு போயிட்டு திடீர்னு பைப்பை திறந்தா தண்ணி வரலை. நானும் ஷாக் ஆகிட்டு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் பொறுமையாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. தலையில் வேற எண்ணெய் ஃபுல்லாக வச்சுட்டு எப்படி சொல்கிறது, டீ கடையில் இருக்க பஜ்ஜி மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி அது மாதிரி இருந்தேன். சரி இந்த மூஞ்சோட என்ன பண்ணாலும் சரி பண்ணிட்டு போக முடியாது, குளிச்சுட்டு தான் போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமா தண்ணி வந்துச்சு. என்ன இது சுட தண்ணி மட்டும் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரிங்கண்ணா, அப்புறம் தலைக்கு வேறு வழியே இல்லாமல் சுட தண்ணியில் வந்துட்டு தலை வாஷ் பண்ணேன். ஆல்ரெடி முடி கொட்டுதுன்றதுக்காக தான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு சுட தண்ணி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுட தண்ணியெல்லாம் குளித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு வழியில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், டைம் வேறு ஆகிட்டுருக்குன்றதுனால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு உடம்புக்கு குளிக்கும் போது பார்த்தா சுட தண்ணி ஃபுல்லாக கட் ஆகிட்டு பச்சை தண்ணி மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, என்னோடய புலம்பல்ஸை தான் இப்போவும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது 7:30 சனி ஒருத்தனை எப்படிலாம் வச்சு செய்யுன்றது இதுவும் தான் ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம், அதனால் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நான் டக்குன்னு எதை சீக்கிரம் போட்டு ரெடியாக முடியுமோ அது மாதிரி வேகமாக ஒரு முண்டா பனியனையும் ஒரு பேண்ட்டையும் போட்டுட்டு ஓகே அவ்வளோதான் ரெடியாகி கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலாம் கேமரா ஆன் பண்ணால் ஒரே புகை மூட்டமாக இருக்குது. எனக்கு தெரில, நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்து சொல்லுங்கள் இது மாதிரி பனிமூட்டமாக தான் இந்த வீடியோ இருக்கான்னு. ஏன்னா ரியலாக நான் என் கண்ணில் பார்க்கும்போது இப்படிலாம் பனிமூட்டமாக இல்லை, எனக்கு ஏதோ ஊட்டிக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிஸ் பண்ணி வச்சாச்சு ரூமை. கண்ணா பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி நீட்டாக வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். ஆல்ரெடி லேட்டு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஓகே இதுக்கு மேலேயாவது பொறுமையாக ஆஃபீஸ்க்கு போய் சேருவோம், இல்லைனா செதுப்பாலே அடிப்பாங்க அப்படின்றதுனால கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் சந்திப்போம். பாய் பாய். ஓ மக்களே, ஃபைனலாக வேறு ஒரு நல்ல சட்டையாக போட்டுக்கிட்டு ரெடி ஆகியாச்சு. இதுக்கு மேலே கிளம்பி மாஸ்க் காட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூமை க்ளீன் ஆக்கிட்டு தான் போகிறேன். அவ்வளோ மோசமாக இல்லை, மீதியாக நைட்டு பார்த்துக்கலாம். போய் வேலையில் என்ன வச்சு செய்ய போகுதுன்னு தெரில. டைம் ஆயிடுச்சு, ஸோ நான் பைக்கில் தான் போகிறேன். see you soon. Bye. அதாவது நம்ம ஆஃப் அண்ட் சட்டை போட்டது மாதிரி தான் இப்படி வெயில் அடிக்கும். ஆஃபீஸ்க்கு போனால் அது கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா விண்டோஸ் தான் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. விண்டோஸ் லோடிங்லேயே ஒரு 1/2 hour போயிடுச்சு. என்ன கொடுமடா அது அப்படின்னு நினச்சிட்டு மதியானம் சாப்பாடு கிடச்ச தக்காளி சாப்பிட்டுட்டு தூங்கி